Let's turn our Bibles to Psalms 39. இது ஒரு முறை வாசித்தோம் நம்ம we are into the practical difficulties. நம்ம என்னதான் செய்தாலும் இதை அடக்க முடியாது. அதனால் இதை வந்து கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா we think we are right. Everybody thinks they are right. But they're all wrong before God. இதுதான் ப்ராப்ளம். நம்ம பார்வைக்கு நாம் சரிய உள்ளவர்களாக தெரிவோம். ஆனால் கர்த்தருடைய பார்வைக்கு எதுவுமே சரி இருக்காது. இப்போ இந்த சங்கீதம் 39:1 வசனத்தை வாசிமா. என் நாவினால் பாவம் செய்யாத படிக்கு நான் என் வழிகளை காத்து. நாவினால் பாவத்துக்கும் வழிக்கு என்ன சம்பந்தம்? அப்ப நாவு தான் டைரக்ஷன் கொடுக்குது வழிக்கு. துன்மார்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். இது நாளைக்கும் பிரசங்கம் பண்ணுவேன். நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு. நாவினால் எத்தனை பேர் பாவம் செய்யறோம்? Best thing is a person should do it to shut the mouth. நம்ம பாவம் செய்யறது பத்தாது வரைக்கும் we give directions to the devil how to attack us through the mouth. நாவு பொல்லாதது சாவுக்கு ஏதுவானது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். நீதிமொழிகளில் போடுற வரைக்கும் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் தான் இருக்குது. இப்போ சும்மா இருக்கிறவன் போய் எனக்கு கேன்சர் வந்துருச்சுன்னு 100 தடவை சொன்னான்னா தன்னால் கேன்சர் வந்துடும். எங்கே போயிருந்த கேன்சரோ வந்து மேலே உட்காந்துக்கும். அவ்வளோ பவர் வாய்ந்தது. ஏனென்றால் தேவன் சிருஷ்டித்தது எல்லாமே தன் வாயினால் தான் சிருஷ்டித்தார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜெனிசிஸ் ஃபர்ஸ்ட்ல தேவன் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். எப்படி? வார்த்தையை கொண்டு. நெவர் ஓப்பன்ட் ஹிஸ் மவுத் ஃபார் எனிதிங். இன்னைக்கு ஏசா 53வது அவர் தாடி மயிரை பிடுங்கும் போது கூட அவர் இது போட்டிருக்கோம், தன்னை இது மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போல இருந்தார் அப்படின்னு வசனம் சொல்லுது. நம்ம நியாயத்தை சொல்வோம். அந்த நியாயத்துக்கு நம்ம சொல்வோம் கரெக்டாக நியாயத்தில் இருக்கிறோன்ட்டு. ஆனால் நியாயத்திலே நம்ம இருக்க மாட்டோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னு, பேட் சுச்சுவேஷன் வருதுன்னா அது வந்து ஒன்று பேய் மூலமாக வரலாம், நம்ம அட்டாக் பண்ணுறதுக்கு வருது. அப்போ அந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? ஒன்று அவாய்ட் பண்ணும் பேசாமல், இல்லாட்டி பேயை நம்மளை பேச வச்சு நம்மளை அந்த சுச்சுவேஷனை தள்ளிடுவான். இது ப்ராக்டிக்கலாக நான் பார்த்துருக்கேன். சில பேருக்கு பைபிளில் வசனம் போட்டிருக்கு, நாயை காதை பிடித்து இழுக்கிறவன்னு போட்டிருக்கோம். நாயை காதை பிடிச்சி இழுத்தா என்ன ஆகும்? கடிக்கும். அது மாதிரி தான் வாழ்க்கையிலையும் காது பிடிச்சி இழுக்கிற புத்தி இருக்கு நம்மளுக்கு. எப்படி? இந்த வாயை வச்சு சும்மா இருக்க மாட்டோம். அதை பிடிச்சிட்டு சும்மா எல்லாமே எனக்கு விரோதமாக செய்கிறாங்க. உனக்கு விரோதமாக செய்யறதுக்கு நீ என்ன அப்பாட்டக்கிறா? இது மாதிரி நம்ம சில பேர் அப்படி எண்ணிக்குவோம். நம்மளாம் நினச்சிக்குவோம் எல்லாமே எனக்கு விரோதமாக திங்க் பண்ணுறாங்க, எனக்கு விரோதமாக எல்லாம் ஆக்ட் பண்ணுறாங்க. யாரும் வந்திருக்க மாட்டாங்க. அதான் இங்கே போட்டிருக்கு, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் வரைக்கும் நான் என் வாயை மூடி வைப்பேன். துன்மார்க்கன்னா இங்கே பேயை குடிக்குது, சைத்தானை குடிக்குது. அது சாத்தான் சொன்னார் குடிக்காதுன்னு சொல்லிட்டா உங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு சைத்தான் சொல்கிறேன். சைத்தானை குறிக்குது. ஓகே, இந்த சைத்தான் இருக்கு நம்ம முன்னால் இருக்கிற வரைக்கும் வாயை மூடு. சைத்தான் எங்கே இருக்கும்? எல்லா இடத்துலையும் இருக்கும்.
அது இல்லாத இடம் எங்க இல்லை, எங்கேயும் இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்கும். சைத்தான் வந்து நம்மளுக்குன்னே 2 பேரை போட்டு வச்சிருக்கோம், 2 பிசாசை போட்டு வச்சிருக்கோம். ஏன்னா வாயிலேருந்து எப்படி வார்த்தையை பிடுங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கோவம் வரும். நம்மளுக்கு எப்படி அவன் பேசலாம், எப்படி அவன் பேசலாம், எப்படி அவன் இது பண்ணலாம். நான் 2 பேருக்கு தான் சொல்கிறேன், ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும். சில பேர் நான் தப்பாக நினச்சிடக்கூடாது. ஆம்பளைக்கு கொண்டு பேசுகிறான்னு பொம்பளைக்கு நினைக்கக்கூடாது, பொம்பளைக்கு கொண்டு பேசுகிறான்னு சொன்னால் ஆம்பளைக்கு நினைக்கக்கூடாது. 2 பேருக்கு சேர்த்து தான் பேசுகிறேன். ஒரு முறை நான் ஜோசப் பிரின்ஸோட வார்த்தையை கேட்டிருந்த போது, பிரசங்கத்தை கேட்டிருந்த போது அவன் சொன்னான், ஆம்பளைங்க வந்து ஒரு நாளைக்கு 50,000 வார்த்தை பேசுவாங்களாம். இவ்வளோ அலவுடு, இவ்வளோ தான் பேசுவானா, சயின்டிஃபிக்காக ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. பொம்பளைங்க 1,00,000 வார்த்தை பேசுவாங்க. அவனுக்கு பேசுறதுக்கு அதிகமாக இல்லை. ஏன்னா பெண்களுக்கு கையில் ஒரு குழந்தை வேற கொடுத்துருக்காங்கனால அதோட பேசிட்டு உட்காந்துருப்பாங்க. அதனால் அதிகமாக பேசுவாங்க, நேச்சுரல் இது. அதனால தான் பிசாசு என்ன பண்ணா, ஏதேன் தோட்டத்தில் போய் அழகாக போய் பொம்பளைங்கிட்ட உட்காந்துக்கிட்டான். ஹீ நோஸ், அப்போ என்ன பார்க்குறோம் நம்ம, ஹீ நோஸ் த எக்ஸாக்ட் வீக்னஸ் ஆஃப் த ஹியூமன் ரேஸ். அதனால் கர்த்தர் சொல்லி கொடுக்குறது, வாயை மூடு, பேசாத. நீ when you open your mouth you create something, because நீ வந்து என்னுடைய சாயலின்படியும் என்னுடைய ரூபத்தின்படியும் உருவாக்கப்பட்டிருக்க, இது ஆண்டவர் சொல்றது. அதனால நீ பேசாத. The best example is when Jesus was praying, John's Gospel 17th chapterல போட்டிருக்கோம். மணியா எக்ஸாக்டா அழகா பேசுறாரு. Let us turn our Bibles to John's Gospel 17th chapter. இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, பிதாவே, வேலை வந்தது, நீர் உம்முடைய இது சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வருது, இவரோட ஜெபத்தை கவனிங்க, நம்ம ஜெபத்தை கவனிங்க. நம்ம ஜெபம் பண்ணும்போது வீண் வார்த்தைகளில் போட்டு வளப்புன்னு வளப்புவோம். ஐயோ ஆண்டவரே, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று உமக்கு தெரியாது அப்படின்னு அவர்கிட்டே சொல்லுவோம். ரெண்டாவது, it turns into complaint. என்னை ரட்சிக்க மாட்டீரா? இல்லை, எல்லாமே அவர் முடிச்சுட்டு போயிட்டாரு. Only thing we have to go and take the buffet system and eat it. ஆனால் நம்மளுக்கு இந்த சும்மா இருக்க முடியாமல் இந்த ஜபம் பண்ணுற போது கூட நம்ம ஜபம் பண்ணோன்னு பேசின உடனே சாத்தான் வந்து நின்றுடுவான். ரொம்ப இதாக இருந்துச்சுன்னா, வேணும்னா உங்களுக்கு அதிகமாக வேணும்னு சொன்னால் சைத்தான் வந்து நின்றுடும். எப்படி ஜபம் பண்ணுறாங்க பார்த்துடலாம்டா. ஏன்னா நம்ம வீக்னஸ் அவனுக்கு தெரியும். அதனால் அந்த ஜபம் பண்ணும்போது அந்த ஜபத்தின் மூலமாக பேச தொடங்கிடுவான். நிறைய பேர் இப்படி ஜபம் பண்ணுவாங்க தெரியுமா. இப்போ 2 பேர் சண்டை போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, தங்க தாட்ஸை பரிமாறுறதுக்காக, அடுத்தவங்கிட்ட பரிமாறுறதுக்காக ஜபத்தை யூஸ் பண்ணுவாங்க. இருக்குதா இல்லையா? இப்போ என்ன செய்ய முடியாது, பேசுனா சண்டை வருது. கர்த்தாவே, நான் எவ்வளவு வேதனைப்படுகிறேன் என்றது இவனுக்கு தெரியட்டும், யார் இவளுக்கு தெரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்போம். அதை கேட்டிருந்தா அவன் சும்மா இருப்பானா? ஆஹா, இது நம்மளை நோக்கி இல்லை பண்றான், இயேசுவை நோக்கி பண்ணல. பிசாசு தூண்டி விட்டுருவான். இங்க போய் இங்க வச்சுட்டு அங்கேயும் போய் தூண்டி விட்டுருவான். தூண்டி விட்ட உடனே பிராக்டிக்கலை யோசனை பண்ணி பாருங்க. இதுதான் நம்ம ஜபமா இருக்கு. ஆனா இந்த இடத்துல இயேசுவோட ஜபத்தை பாருங்க.
இங்கே யாருடையும் அவர் சண்டை போடல, எது பண்ணுற, ஸ்ட்ரெயிட்டாக ஹி இஸ் டாக்கிங் டு ஹிஸ் ஃபாதர். நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் டாக் வித் த ஃபாதர். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இது ரொம்ப புதுசாக இருக்குது இல்லை? நம்ம சர்ச்சஸில் என்ன செய்வாங்க? இயேசு சொந்த ரசிகட்டியா, நீ தண்ணிக்குள்ளே மூங்கிட்டியா, அபிஷேகம் பெட்டியா, நித்திய ஜீவன். ஆனால் இங்கே வேற மாதிரி சொல்றாரு, knowing Father and the Son is eternal life. Knowing Father and the Son. இப்போ கோயிலில் சொல்லி கொடுக்குறாங்கடா, அது என்னது? அது என்ன பிரசங்கம்? சர்ச்சில் சொல்லி கொடுக்குறது இப்போ ஒரு மாதிரி இருக்குது இல்லை? எல்லாமே கிளீன் போல்டாகி உட்காந்துட்டு இருக்கிறோம். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இது எத்தனை பேருக்கு புரியுது? சாரா, உனக்கு புரியுதா? இப்ப எத்தனை பேர் உங்களுக்குள்ள இருக்கு இப்ப தைரியமா சொல்ல முடியும் எனக்கு நித்திய ஜீவன் இருக்குதுன்னு? இயேசுவை பத்தி நல்லா அறிஞ்சுக்கிட்டீங்களா? கிளீன் போல்டு. பிதாவாகி தேவனை குறித்து அறிஞ்சுக்கிட்டீங்களா? இதுதான் ப்ராப்ளம் நம்மளுக்கு. நித்திய ஜீவன் சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம்னா ஒரு பேரை மாத்திட்டு ஜம்முன்னு உட்காந்துட்டு இந்தாப்பா நீ போறேன்னு. அவன் என்ன பண்றான், இங்கேருந்து போய் வேற பேரை போச்சுக்கிட்டு அங்கேருந்து அங்கே சுத்த போறான். ஹலோ, ஜான் சாமுவேல் மீடியாவில் இருக்க ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் நாங்கள் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கோம். அவங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கோம். தேவன் அவங்கள ஆசீர்வதிப்பார். இதே லெவலில் நாங்கள் இருக்கணுமா? இல்லை, இன்னும் நாங்கள் உற்சாகத்துடன் அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்கள் போகிறதுக்கு இன்னும் உங்களோட சப்போர்ட் நிறைய தேவை. இன்னும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் இன்னும் புதுசான ப்ரோக்ராம்ஸ், உங்களுக்கான புதுசான தேவ செய்திகள், புது டாபிக்ஸில் நம்ம அங்கிள் பேசுவாங்க. உங்களுக்கு ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நாங்கள் நிறைய ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு கொண்டு வருவோம். ஆவிக்குரிய பிரகாரமான ஒரு வளர்ச்சியை காணுறதுக்கு நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு உங்களோட பாட்டம் ஏதாச்சும் இருக்கணும்ல, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். பாய்.